நண்பர்களே, இந்த வருடம் எனது வெள்ளியங்கிரி மலை ஆண்டவரை தரிசித்த அனுபவத்தினை தங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். வெள்ளியங்கிரி மலை ஆண்டவரை தரிசிக்க வெள்ளியங்கிரி மலையினை திறந்து விட்டார்கள் என்று தெரிந்தவுடன் நானும் எனது நண்பர்களும் செல்ல திட்டமிட்டோம். திட்டமிட்ட விடையே வெள்ளிக்கிழமை இரவு 9:30 மணிக்கு எங்கள் பயணத்தை ஆரம்பித்தோம். வெளிமாநிலத்தவர் மட்டுமின்றி வெளிநாட்டினரையும் எங்களால் பார்க்க முடிந்தது. பயணம் ஆரம்பித்து ஏறத்தாழ 50 நிமிடம் முடிந்ததும் வெள்ளை விநாயகரின் ஆலயத்தின் மணி ஓசையினை கேட்டதும் அனைவரும் மகிழ்ந்தோம். ஆம், முதல் மலை ஏறிவிட்டோம். கடினமான முதல் மலையை கடந்தவுடன் இரண்டாவது மலை எளிதாக இருந்தது. பாம்பாட்டி சித்தர் குகை தரிசனம், சுனைத்தண்ணீர் என இரண்டாம் மலை பயணத்தை முடித்த பின்பு மூன்றாவது மலையை கடந்து வழுக்குப்பாறையை கொண்ட மூன்றாவது மலையையும் கடந்தோம். அடுத்தது முட்டிமலை எனப்படும் நான்காவது மலையை சிரமத்துடன் ஏறத் தொடங்கினோம். ஏறக்குரிய 1 மணி நேரம் கடந்து சமவெளியான 5வது மலையை அடைந்தோம். 5வது மலை முடியும் தெருவாயில் ஆஹா, ஈசன் குடிகொண்டிருக்கும் 7வது மலையின் தரிசனம் கிடைத்தது. இந்த காரிருளில் பக்தர்கள் டார்ச் லைட் பிடித்துக் கொண்டு மலையேறின காட்சி. மின்விளக்குகள் காற்றில் அசைந்து ஆடிய மாதிரி அந்த அழகின் பிரம்மாண்டம் இவை. இவ்வளவு இனிதாக 7வது மலையை நெருங்கி ஈசனை அதிகாலை 4 மணியளவில், ஆம், அவ்விடம் 7வது மலையின் உயரத்தில் குடிகொண்டிருக்கும் அந்த ஈசனை கிட்டத்தட்ட அதிகாலை பொழுதில் வணங்கியது மனதுக்கு மகிழ்ச்சி உற்றது. ஈசனை வணங்கிவிட்டு நிறைவுடன் எமது பயணம் 7வது மலையில் தொடங்கி காலை 10 மணியளவில் கீழே இறங்கினோம். ஆகா, இந்த பயணம் அருமை அருமை.